திருமணமான அனைவரும் தங்களுக்கு ஒரு வாரிசு உருவாக வேண்டும் என எதிர்பார்த்து கொண்டு இருப்பார்கள். சிலருக்கு உடனே குழந்தை பாக்கியம் கிடைத்து விடுகிறது. சிலருக்கு திருமணம் நடந்து பல வருடங்கள் ஆகியும் குழந்தை பாக்கியத்துக்கு ஏங்கிக் கொண்டே இருப்பார்கள். குழந்தை பேறு கிடைப்பதில் தாமதம் ஏற்படுகிறது. குழந்தை செல்வம் மிக உயர்ந்த செல்வமாகும். நம் பெயரை சொல்ல ஒரு குழந்தை நமக்கு அவசியம் வேண்டும். நம் வம்சத்தை வாழ வைக்க வரக்கூடிய தெய்வங்கள் தான் குழந்தைகள். ஏதாவது ஒரு வழியில் மருத்துவ சிகிச்சை மூலமாகவோ, கடவுளை வணங்கி வருவதாலோ அல்லது இரண்டும் ஒன்று சேர்ந்தோ குழந்தை பிறக்க வேண்டும் என தவம் இருப்பார்கள். குழந்தை பேறு தாமதமின்றி பெறவும், விரைவில் கருத்தரித்து நல்ல ஞானத்தோடு ஆரோக்கியமான குழந்தை பெற அபிராமி அந்தாதியின் 73வது பாடலை தினமும் 3 முறை பாராயணம் செய்ய வேண்டும் என பெரியவர்கள் கூறுகிறார்கள். குறிப்பாக ஆண் குழந்தை வேண்டும் என விருப்பமுடையவர்கள் அபிராமி அந்தாதியின் 65வது பாடலையும் தினமும் 3 முறை பாராயணம் செய்ய வேண்டும். முதலில் தினமும் அபிராமி அம்பாளை மனமுருக வேண்டிக் கொண்டு நூற்பயன் பாடலை 3 முறை பாட வேண்டும். பின்னர் 73வது பாடலையும் 65வது பாடலையும் 3 முறை பாராயணம் செய்ய வேண்டும். முழு நம்பிக்கையுடனும் பக்தியுடன் உள்ளம் உருகி இந்த அபிராமி அந்தாதி பாடல்களை பாராயணம் செய்து வந்தால் குழந்தை பேறு நிச்சயம். அபிராமி அந்தாதியின் நூற்பயன் பாடல். ஆத்தாலை எங்கள் அபிராம வல்லியை, அண்டமெல்லாம் பூத்தாலை, மாதுளம் பூ நிறத்தாலை, புவி அடங்க காத்தாலை, ஐங்கனை பாசாங்குசமும் கரும்பு வில்லும் சேர்த்தாலை, முக்கனியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே. அபிராமி அந்தாதியின் 73வது பாடல். தாமம் கடம்பு படை பஞ்ச பானம் தனுக்கரும்பு யாமம் வைரவர் ஏத்தும் பொழுது எமக்கென்று வைத்த சேமம் திருவடி செங்கைகள் 4 ஒளி செம்மை அம்மை நாமம் திரிபுரை 1 2 நயனங்களே. அபிராமி அந்தாதியின் 65வது பாடல். ககனமும் வானமும் புவனமும் காண விற்காமன் அங்கம் தகனம் முன் செய்த தவப்பெருமாட்கு தடக்கையும் செம்முகனும் 3 2 என தோன்றிய மூதறிவின் மகனும் உண்டாயது அன்றோ வள்ளி நீ செய்த வல்லபமே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.